கொடுக்கும் தண்ணீர் அல்லவோ, தாகம் போக்கும் ஜீவ தண்ணீரா, ஜீவகாலம் என்றும் நித்திய, ஜீவகாலம் என்றும் நித்திய, நீரூற்றாய் ஊறும் என்றும் அவனுக்குள்ளே ஊறும் என்றும், நீரூற்றாய் ஊறும் என்றும் அவனுக்குள்ளே ஊறும் என்றும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே இயேசு நின்று உன்னை அழைக்கிறார். ஜீவகாலம் ஊறும் ஊற்றிலே, ஜீவகாலம் ஊறும் ஊற்றிலே, ஜீவகாலம் ஊறும் ஊற்றிலே, ஜீவகாலம் ஊறும் ஊற்றிலே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யோவான் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 26 வரை. தியானத்திற்கான தலைப்பு குமாரனில் வைத்த அன்பை போல. நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் வேண்டிக் கொள்கிறேன். யோவான் 17:23. நம்மை தம்முடைய விசேஷித்த ஜனமாக தெரிந்து கொண்ட கர்த்தாதி கர்த்தர் இப்புதிய மாதத்திற்குள் அடியெடுத்து வைக்க உதவி செய்திருக்கிறார். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காப்பேன். ஆதியாகமம் 28:15 என்ற வாக்குப்படியே இம்மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவார். இந்த நாளின் வேத பகுதியில் சீஷர்களுடைய வார்த்தையினால் தம்மை விசுவாசிக்க இருப்பவர்களுக்காக இயேசு வேண்டிக் கொள்கிறார். அதாவது இன்று அவருடைய பிள்ளைகளாக்கப்பட்ட நம் எல்லோருக்காகவும் 2000 வருடங்களுக்கு முன்னரேயே இயேசு ஜெபித்து விட்டார் என்பது நமது மனங்களை இந்த நாளில் உறுத்தட்டும். இப்படிப்பட்ட ஆண்டவரிடம் வீண் முறையீடுகளும் பிறருடன் பிரிவினைகளையும் ஏற்படுத்தி கொண்டு நாம் வாழுவது தகுமா? இந்த இறுதி பகுதியில் இயேசு முக்கியமாக தமது பிள்ளைகள் எப்போதும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்ற தமது பாரத்தை வெளிப்படுத்துவதை காணலாம். பிதாவாகிய தேவன் தமது குமாரனிலும் குமாரன் பிதாவுடன் ஒன்றாயிருப்பதைப் போல தம்முடைய பிள்ளைகளும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்பதே இயேசுவுடைய ஆதங்கமாயிருந்தது. அதற்காகவே பிதா குமாரனில் வெளிப்படுத்திய தமது மகிமையை குமாரன் தமது பிள்ளைகளுக்கு கொடுத்ததாக ஜெபித்தார். அந்த மகிமை இன்று நம்மில் வெளிப்படுகிறதா? நமக்குள், அதாவது உறவுகளுக்குள், குடும்பங்களுக்குள் மாத்திரமல்ல, சபைக்குள், சபைகளுக்குள் இன்று காணப்படுகின்ற பிரிவினைகள் ஆண்டவரை எவ்வளவாக துக்கப்படுத்தும் என்பதை நம்மில் யாராவது உணர்கிறோமா? அடுத்த முக்கிய விஷயம், பிதாவாகிய தேவன் பாவிகளான நம்மில் எவ்விதமான அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை இயேசுவின் ஜெபம் நமக்கு தெளிவாக இப்பகுதியில் வெளிப்படுத்தி இருக்கிறது. நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும். வசனம் 23. நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும் படிக்கும். வசனம் 26. இப்பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிற நாம் ஏன் அற்பத்தனமாக நடக்க வேண்டும்? தமது குமாரனில் பிதா எவ்வளவு அன்பை வைத்திருக்கிறாரோ அதில் ஒரு பிசகும் இல்லாமல் அப்படியே நம்மிலும் அன்பு வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு நாம் எம்மாத்திரம்? இயேசுவின் இந்த முழு ஜெபமும் சுயநலமில்லாத ஒரு ஜெபம் மாத்திரமல்லாமல் பிதாவை மகிமைப்படுத்துகிறதும் தம்முடையவர்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்றும் ஜெபித்த ஜெபம். இதற்கும் மேலாக 2000 வருடங்களுக்கு பின்னால் தேவனுடைய கிருபையால் தம்மை விசுவாசிப்பதற்கு இரக்கம் பெற்ற நமக்காகவும் நமது அன்பின் ஆண்டவர் ஜெபித்த ஜெபம் இது. இந்த ஆண்டவரை நாம் எவ்வளவுக்கு நேசிக்கிறோம் என்றால் அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு தூரம் கீழ்ப்படுகிறோம்? ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, உம்மை அதிகமாக நேசிக்க உமக்கு கீழ்ப்படிய என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆமேன்.